உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலபுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுமான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆவணி 24/9/2024 திங்கட்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலை வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இன்றைய தினம் திங்கட்கிழமையாக அமைந்திருக்கின்ற காரணத்தால் சிவ தரிசனம் செய்வது என்பது நமக்கு நன்மையை தரும் என்ற கருத்தின் அடிப்படையில் நம்முடைய சென்னை சாலிகிராமத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ கோமதி அம்பாள் சமேத ஸ்ரீ சங்கர நாராயணர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். ஒரு சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியது என்ன என்று சொன்னால் சங்கர நாராயணர் ஆலயம். அதாவது சிவன் வேறல்ல, பெருமாள் வேறல்ல என்பதை காட்டுவதற்காக சங்கர நாராயணனாக சிவபெருமான் கோமதி அம்பிகைக்கு காட்சி கொடுத்த அற்புதமான திருத்தலம்தான் எது என்று சொன்னால் திருநெல்வேலிக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய சங்கர நயினார் கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய சங்கர நாராயணன் கோவில். நாம் அந்த வரலாற்றை அப்படியே சிந்தித்து நம்முடைய சென்னையில் அதனுடைய பிரதிபிம்பமாக, அதாவது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானைப் போலவே அதே ஆற்றலோடு அருள்வாளிக்கக்கூடிய சாலிகிராமம் சங்கர நாராயணர் ஆலயத்தை திங்கட்கிழமையாக இருக்கக்கூடிய இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது சங்கர நாராயணராக சங்கரன் கோவிலில் இறைவன் எழுந்தருளியதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அம்பிகை, அதாவது கோமதி அம்பிகை. அப்படி கோமதி அம்பிகை என்ன காரணத்தினால் இப்படி சங்கர நாராயணனாக சிவன் பெருமாள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து தனக்கு தரிசனம் தர வேண்டும் என்று விரும்பினாள். இந்த பகுதி அது புன்னைவனம் என்று அழைக்கப்பட்டது ஒரு காலத்தில். அந்த புன்னைவனத்தில் சங்கன் பதுமன் என்று சொல்லக்கூடிய 2 நாக அரசர்கள், இந்த நாகங்கள் பேசிக்கொண்டன. என்ன என்று சொன்னால், சங்கன் என்ன செய்தான், சிவபெருமான் தான் உயர்ந்த கடவுள், சிவனை விட உயர்ந்த கடவுள் கிடையாது என்று. ஆனால் பதுமன் மிகப்பெரிய தீவிர விஷ்ணு பக்தன், அதாவது திருமாலுடைய பக்தன். அவன் பெருமாளை விட உயர்ந்த தெய்வம் கிடையாது என்று. இவர்கள் இருவரும் இப்படி சிவனே என்றும் அப்படி பெருமாளை என்றும் அவர்களுக்குள் வாதம் செய்து கொண்டிருந்தார்கள். அதாவது சிவன் அதிகன், அதாவது உயர்ந்தவன், பெருமாள் அதிகன் உயர்ந்தவன் என்று யாராவது நினைத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முக்தி என்பது கிடையாது என்று கவி சக்கரவர்த்தி கம்பன் மிக அழகாக தன்னுடைய ராமாயணத்தில் குறிப்பிடுகின்றார். எப்படி என்று சொன்னால், அரண் அதிகன் உலகு அளந்த அரி அதிகன் என்று கூறுவோர் பரகதி சென்றடையும் பரிசிலே போல். அதாவது அரண் அதிகன், அரண் என்றால் சிவன், ஹரி என்று சொன்னால் நமக்கு நன்றாக தெரிகின்றது. இப்படி இவர்கள் யார் உயர்ந்தவர்கள் என்று தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு பரகதி சென்றடையும் அரிய பரிசிலே போல். பரகதி என்று சொன்னால் முக்தி பேறு, மறுபிறவி இல்லாத தன்மை. எனவே இப்பொழுது இந்த தெய்வம் உயர்ந்தது என்று மற்றொரு தெய்வத்தை தாழ்த்தியும், இன்னொரு தெய்வம் உயர்ந்தது என்று வேறொரு தெய்வத்தை தாழ்த்தியும் பேசுவது கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காக கவி சக்கரவர்த்தி கம்பன் அப்படி குறிப்பிட்டான். அதை போலத்தான் இந்த இறைவனுடைய திருவிளையாடலும் சங்கரன் கோவிலில் அமைந்தது. அது என்ன என்ற வரலாற்றை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இப்பொழுது சாலிகிராமம் சங்கர நாராயணர் ஆலயத்தை தரிசிப்போம் வாருங்கள். சோமவாரமாக திங்கட்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நம்முடைய சென்னை சாலிகிராமத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ கோமதி அம்பாள் சமேத ஸ்ரீ சங்கர நாராயணர் ஆலயத்தை நாம் இன்றைக்கு தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது சங்கர நாராயணனாக இறைவன் அம்பிகைக்கு காட்சி கொடுத்தது எப்படி என்பதை சங்கரன் கோவில் தலவரலாற்றை வைத்து நாம் சிந்தித்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் சங்கன் பதுமன் என்று சொல்லக்கூடிய 2 நாக அரசர்கள் தங்களுக்குள் மோதிக்கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், அம்பாளிடம் வந்து கேட்டார்கள், சிவன் உயர்ந்தவரா பெருமாள் உயர்ந்தவரா என்று. அதாவது அம்பாளுக்கு சிவன் எப்படி என்று சொன்னால் கணவன், பெருமாள் எப்படி என்று சொன்னால் சகோதரன். இதில் இருவரில் யார் உயர்ந்தவர் என்று எப்படி அம்பாளால் சொல்ல முடியும்? ஆகையினால் அம்பிகையானவள் என்ன செய்தாள், சிவபெருமானையே பார்த்து இந்த கேள்வியை கேட்டாள்.
சிவபெருமான் சொன்னார், இதற்கு விடை உனக்கு கூடிய விரைவில் கிடைக்கும். நீ என்ன செய்கின்றாய்? புன்னைவனம் என்று சொல்லக்கூடிய பகுதி திருநெல்வேலிக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடியது. அங்கே சென்று என்னை நோக்கி நீ தவம் செய்வாய் என்று சொல்ல, அந்த அடிப்படையில் புன்னைவனம் என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதியில் அன்னை கோமதி என்ற திருநாமத்தை தாங்கி தவம் செய்ய தொடங்கினாள். கோமதி என்று அம்பாளுக்கு ஏன் அந்த பெயரானது ஏற்பட்டது? மதி போன்ற முழு நிலவை போன்ற வதனத்தை உடையவள். அம்பாளுக்கு சசிவதனா என்ற ஒரு பெயரும் உண்டு. சசி என்று சொன்னால் சந்திரன், சந்திரனை போன்ற முகத்தை உடையவள். வதனம் என்றால் முகம், அதாவது சந்திரனை போல் ஒளிரக்கூடியது அம்பாளுடைய முகம் என்று. அப்படி மதி போன்ற முகத்தை உடைய அம்பிகையானவள் அங்கே தவம் செய்ய வந்த நேரத்தில் தேவர்கள் என்ன செய்தார்கள்? அம்பிகைக்கு துணையாக அவர்கள் பசுக்களாக உருமாறி அப்படி கூடவே பணி செய்வதற்காக வந்தார்கள். அப்படி பசு கூட்டங்களுக்கு மத்தியில் நிலவை போல் அம்பாள் பிரகாசித்த காரணத்தால் பசுக்களுக்கு சமஸ்கிருதத்தில் கோ என்று பெயர். அம்பிகை நிலவை போல் பிரகாசித்த காரணத்தால் அம்பாளுக்கு கோமதி என்ற திருநாமமானது ஏற்பட்டது. அந்த கோமதி என்ற திருப்பெயரை தாங்கி அம்பிகையானவள் சிவபெருமானை நோக்கி அந்த புன்னைவனத்தில், அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலில் தவம் செய்ய தொடங்கினாள். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்னாயிற்று என்று சொன்னால், ஒரு ஆடி மாதம் பௌர்ணமி, அந்த ஆடி மாதம் பௌர்ணமி நாளில் உத்திராட நட்சத்திரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய அந்த தினத்தில் சிவபெருமான் என்ன செய்தார்? அம்பாளுக்கு அப்படியே சங்கர நாராயணனாக காட்சி கொடுத்தார். அதாவது சங்கர நாராயணனாக என்று சொல்கின்ற நேரத்தில் ஒரு பாதி சங்கரனாகவும் இடது பாகம் நாராயணனாகவும், அப்படி சிவனும் பெருமாளுமாக ஒரு சேர அம்பாளுக்கு காட்சி கொடுத்தார்கள். அடுத்ததாக அங்கு அம்பிகைக்கு சிவபெருமானாகவும் காட்சி கொடுத்தார் அல்லவா? அதுதான் சங்கர லிங்கமாக சங்கரநாராயணர் கோவிலில், அதாவது சங்கரன் கோவிலில் மூலஸ்தானத்தில் மிக மிக அற்புதமாக சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகின்றார். இப்பொழுது நாம் நம்முடைய சாலிகிராமம் சங்கரநாராயணர் கோவிலை தொடர்ந்து தரிசிப்போம். பாருங்கள், சோமவாரத்தில் பாருங்கள், சங்கரனை தரிசித்தால் நமக்கு நன்மை. சங்கரன் என்று சொல்கின்ற பொழுதே இந்த உலகத்திற்கு உயிர்கூட்டங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவன் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் இறைவனுக்கு சங்கரன் என்ற ஒரு பெயரானது ஏற்பட்டது. அந்த இறைவன் சங்கர நாராயணனாக அம்பாளுக்கு காட்சி கொடுத்தார். அந்த சங்கர நாராயணனாக காட்சி கொடுத்தார் என்று சொல்கின்ற நேரத்தில் அதே திருக்கோலத்தில் சங்கரன் கோவிலில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மூலஸ்தானத்தில் சங்கரலிங்கம், அடுத்ததாக இடது பக்கத்தில் கோமதி அம்பாள். அந்த கோமதி அம்பாள் சன்னதிக்கும் இந்த சங்கரலிங்கம் அந்த சுவாமி சன்னதிக்கும் இடையில் சங்கர நாராயணர் சன்னதி அமைந்திருக்கின்றது. அந்த சங்கர நாராயணராக அங்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது இறைவன் எப்படி இருக்கின்றார் என்று சொன்னால், வலது பக்கத்தில் சிவபெருமானுக்கு உரியதாக இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணில் ஒரு பாதி, அதாவது ஜடாமகுடத்தில் ஒரு பாதி, பிறை சந்திரனில் ஒரு பாதி, மழு என்று சிவனுக்குரிய ஆயுதத்தை ஏந்தி கொண்டு சிவபெருமான் புலித்தோலை தன் இடையில் கட்டி இருக்கக்கூடியவர், பொன்னாடையை புனைந்திருக்கக்கூடியவர் பெருமாள். ஆனால் புலித்தோலை கட்டி இருக்கக்கூடியவர் சிவபெருமான். எனவேதான் பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கு இசைத்தவனை என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய தேவாரத்தில் குறிப்பிடுகின்றார் அல்லவா? அந்த அடிப்படையில் புலித்தோல் ஒரு பக்கத்தில் என்று சிவனுக்குரிய சின்னங்களோடு, அப்படி இறைவன் ஒரு பக்கத்தில், மறுபக்கத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய கிரீடம் அந்த இடது பக்கத்தில், அதற்கடுத்ததாக பெருமாளுக்கு உரிய நிலமாக நீல நிறத்தோடு அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சங்கு ஒரு கையில், இடது கையில் என்று, அப்படி திரு மார்பில் கௌஸ்துபம் என்று சொல்லக்கூடிய மணி மாலை, பட்டு பீதாம்பரத்தில் ஒரு பாதி என்று நாராயணனாக சங்கர நாராயணனாக சங்கரன் கோவிலில் அருள்பாலித்து வருகின்றார். ஒரு சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக. அன்பர்களே, அதே தன்மையிலே தான் நம்முடைய சாலிகிராமத்திலும் சங்கர நாராயணர் கோவிலில் இறைவன்
அருள்பாலித்து வருகின்றார். அந்த சங்கர நாராயணர் ஆலயத்தை தான் நாம் இன்றைக்கு தரிசித்து கொண்டிருக்கின்றோம். சோமவாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தரிசனம் என்று சொன்னால் மிகையல்ல. அடுத்ததாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கோமதி அம்பாள், அந்த அம்பிகையும் அற்புதமான வரப்பிரசாதியாக விளங்குகின்றார். அதாவது இந்த சங்கர லிங்கமாக இறைவன் சங்கரன் கோவிலில் வெளிப்பட்டது ஒரு புற்றிலிருந்து, பாம்பு புற்றிலிருந்து. எனவே அடுத்ததாக நாகராஜாக்கள் இருவருடைய மோதலின் காரணமாக இறைவன் சங்கர நாராயணனாக காட்சி கொடுத்தார் அல்லவா? ஆகையினால் சங்கரன் கோவில் ஒரு ராகு கேது பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. அதை போலத்தான் நம்முடைய சென்னை சாலிகிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோமதியம்பாள் சமேத சங்கர நாராயணர் கோவிலும் ராகு கேது, அதாவது சர்ப்ப கிரக தோஷ பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. இந்த ஆலயத்திலும் வந்து நாம் அப்படி சர்ப்பகிரக தோஷ பரிகாரத்தை செய்தோம் என்று சொன்னால் அந்த தோஷத்திலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும். இப்படி அற்புத தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக விளங்கக்கூடிய சங்கரன் கோவிலில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனைப் போலவே சாலிகிராமத்திலும் கோமதி அம்பாளும் சங்கர நாராயணரும் அருள் பாலித்து வருகின்றார்கள் அல்லவா? அந்த இறைவனுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன்.